ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மலரும் அதுவும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா கொச்சின் ஏர்போர்ட்டில் இருக்கோம். பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. டூ மந்த்ஸ் லீவ் இருக்குது. அதனால் மலேசியா போகிறதுக்காக கொச்சின் ஏர்போர்ட் வந்திருக்கோம். எப்பவும் திருச்சியிலேருந்து தான் போவோம். இந்த டைம் கொச்சின்லேருந்து போகிறோம். திருச்சி ஏர்போர்ட்டை விட கொச்சின் ஏர்போர்ட் நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. என்ட்ரானதுலேருந்து சைடில் சோலார் பேனல்ஸ் நிறையா பார்த்தேன். என்னன்னு கேட்டால் ஏர்போர்ட் ஃபுல்லாக சோலார் சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகுதாம்மா, இந்த லைட்டிங்கு இது எல்லாமே. ஆனால் எங்கேயுமே எந்த ட்ராபேக்கும் இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வீடியோஸ் கொஞ்சம் இடையில அப்படி இப்படி கொஞ்சம் மாறி மாறி வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன டென்ஷனு என்னென்னா, சாச்சுவோட பாஸ்போர்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. செக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த பதட்டத்தில் நான் கரெக்டாக வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே செக் பண்ணி உள்ளே வரும்போது பாஸ்போர்ட்டு வந்து செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அப்போ வந்து நான் பாப்பாவை முன்னாடி விட்டு நான் பின்னாடி வந்தேன். அதனால் அவளை செக் பண்ணுறதுக்காக அவள் பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்து முன்னாடி விட்டேன். எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன். ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவங்க கையில் தான் இருக்கும் பாஸ்போர்ட், ஃபுல்லாக அவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு தான் நான் வாங்கி என்னோடய ஹேண்ட்பேக்கில் வைப்பேன். இந்த டைமும் அதுதான் பண்ணேன். இந்த டைம் என்ன ஆச்சு, கொஞ்சம் கேஷ் கையில் வேணும், டூரிஸ்ட் விசாவில் தான் போகிறோங்கிறனால கொஞ்சம் கேஷ் கையில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தார் ஹஸ்பண்டு. ஸோ எலெக்ஷன் டைம்னால நம்ம ஊர்லேயே எடுக்க வேணாம், ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போய் எடுத்துக்கலாம், இடையில ஏதாவது செக் பண்ணுவாங்க, அமௌண்ட் கையில் கொண்டு போகிறது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ஏடிஎம் இருக்குது, அங்கே எடுத்துக்கலான்ட்டு நான் எடுக்காமல் வந்துட்டேன். ஸோ உள்ளே போய் பணம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. உள்ளே என்ட்ரானோன்னே ஒரு இடத்துல ஏடிஎம் மிஷின் இருந்தது. நானும் போயிட்டு பணம் எடுத்தேன். பணம் எடுத்துகிட்டு பாப்பா கையில் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துலேயே ட்ராலியில் சூட் கேசஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அது மேலே அவங்களோட பாஸ்போர்ட்டை வச்சுருந்துருக்காங்க. 2 பேருமே பார்க்கல. நாங்கள் பாட்டுக்கு ட்ராலி நவுத்திட்டு வந்துட்டோம். பணம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட் கீழே விழுந்திருக்கு. நாங்களும் கவனிக்கவே இல்லை. இங்கே வந்துட்டு லக்கேஜ் போடுற இடத்துல என்னோடய ஹேண்ட் லக்கேஜ் போட்டுட்டு அவளோட பாஸ்போர்ட் கொடுத்து அவளோட ஹேண்ட் லக்கேஜ் போடலான்னு தேடும்போது அவளோட பாஸ்போர்ட் மிஸ்ஸிங். எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நான் ப்ராப்ளம் ஆனதே இல்லை. அது மிஸ்ஸிங்னோடனே எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன். அப்புறம் அங்கே ஏர்ஏஷியா கவுண்டர்லேருந்து ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கல்ல, கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகிருக்காது, நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் கூடவே வந்து அவங்களும் சேர்ந்து எங்கெல்லாம் போனீங்க, எந்த கவுண்டர்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு கூடவே வந்து தேடி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே வெயிட், எல்லா லக்கேஜும் எடுத்து செக் பண்ணுங்கள், டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எதுலேயுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூப்பிட்டு கேட்டாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து அவங்க அட்ரெஸ்ஸு, நேமு, பாப்பாவோட ஃபேஸ் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தாங்க. அப்புறமா தான் ஒரு வழியாச்சு. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கரெக்ட் டைமுக்கு போய் உட்கார்ந்த மாதிரி இருந்தது. ஃப்ளைட்டு வர்ற டைமுக்கு தான் நாங்கள் செக்இன் எல்லாம் முடித்து உள்ளே போனோம். ஆனால் நல்ல வேலைக்கு ஃப்ளைட்டு 1/2 hour லேட்டு, போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க டைம் இருந்தது. அப்புறம் போயிட்டு மொபைலெல்லாம் சார்ஜ் போட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்தோம். ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணோன்னே ஃப்ளைட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளைட் ஏறிட்டோம். ஒரே அவசரம், டென்ஷன் அப்படி தான் இருந்தது இந்த வாட்டி வரும்போது. எப்பயும் ஃப்ளைட்டுக்கு வரும்போது அந்த ஒரு அந்த டே மட்டும் அந்த மாதிரி இருக்கும், ஒரு டென்ஷனாக ஒரு பரபரப்பு இருக்கும். ஆனால் இந்த டைம் லாஸ்ட்டு 15 days 20 days கொஞ்சம் பிஸி, பர்ச்சேசிங்கு, பேக்கிங்கு, இதுக்கிடையில் ப்ரைடல் மேக்கப்பும் இருந்தது. அதையும் பார்த்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் பரபரப்பாகவே இருந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரு ரிலாக்ஸான ஃபுட்டு கூட எடுத்துக்க முடியல. அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் வந்துட்டு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டோம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் வேறு. லக்கேஜ் வந்து மெயின் லக்கேஜ்லேயும் 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தது, என்னோடய ஹேண்ட் லக்கேஜ்லேயும் 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, என்னோடய ஹேண்ட் லக்கேஜை வந்து மெயின் லக்கேஜாகவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு இந்த லக்கேஜில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ஹேண்ட் லக்கேஜில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் கால் பண்ணுவோம் அப்படின்னு, நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்குமே எங்கே கால் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த டென்ஷன்லாம் முடிஞ்சு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனோடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. அப்பாடா கன்ஃபார்மாக நம்ம மலேசியா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறம் ஃப்ளைட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 1/2 hour வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபுட்டும் சேர்த்து புக் பண்ணிட்டோம். ஃப்ளைட்டில் சாப்பிட்ற அந்த சிக்கன் பிரியாணி எங்கள் 2 பேருக்குமே பிடிக்கும். அதனால் எப்போ மலேசியா வந்தாலும் ஃப்ளைட்டில் அந்த சிக்கன் பிரியாணி டிக்கெட்டோடு சேர்த்து புக் பண்ணிடுவார்.
அது மாதிரி இந்த டைமும் புக் பண்ணியிருந்தார். ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour தான் தூங்கினேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. யூஸ்வலாக நான் ஃப்ளைட்டில் வரும்போது தூங்கவே மாட்டேன். இந்த டைம் டயர்டு ரொம்ப அலைச்சல் இருந்ததுனால தூங்கிடணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இந்த டைமும் தூங்கலை, முழிச்சிட்டே தான் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டா. என் பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார். அவர் நல்லா தூங்கினாருங்க. பக்கத்தில் இருக்கிற யாரையும் தூங்க விடலை. ஸோ எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை. ஒரு 1/2 hour தூங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்துட்டேன். அப்புறமா காலையில் 1/2 hour ஃப்ளைட் லேட்டாக இருந்தாலும் மலேசியா டைமுக்கு ரீச் ஆக வேண்டிய 6:15க்கு கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் ஆல்ரெடி வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட மலேசியா சிம் எதுவும் இல்லை. அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டோட வைஃபை யூஸ் பண்ணி ஆன்லைன் கால் தான் பண்ணணுங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் ஓகே, அங்கே அதெல்லாமல் வைஃபை எல்லாமே நல்லா கனெக்ட் ஆச்சு. ஃப்ளைட்டில் தான் சுத்தமாகவே வைஃபை கனெக்டே ஆகலை. ஃப்ரீ வைஃபைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த ஸ்கேனர் QR கோடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே டயர்டாகி விட்டுட்டு காலையில் அங்கே போய் வைஃபைல கனெக்ட் ஆகிடுச்சு மொபைலில். அதுக்கப்புறம் அவருக்கு கூப்பிட்டு பேசிவிட்டு அங்கே நாங்கள் போன அன்னைக்கு ரம்ஜான். மலேசியாவில் இந்தியாவுக்கு 2 நாள் முன்னாடியே அவங்க ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணாங்க. அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேனால ஸ்டாஃப்ஸ் கம்மியாக இருந்தாங்க. மார்னிங் டைம் வரங்கிறதுனால இமிக்ரேஷனில் ரொம்ப லேட் ஆச்சு. 2 hours இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. 8 o'clock போல் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். வெளியில் வரும்போது நல்லா பசியும் கூட, நைட்டு தூக்கமும் இல்லாதனால நல்லா பசி. அப்போ அங்கேயே போயிட்டு KFCயில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு இது இருந்தது, சாப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு கிராப் புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு போனோம். கிராப்புங்கிறது நம்ம ஊரில் ரெட் டாக்ஸி, ஊபர் ஆட்டோ அதெல்லாம் நம்ம புக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சேம் இங்கே மலேசியாவில் கிராப்புன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கார் எங்களை பிக்கப் பண்ணிக்கிச்சு. வீட்டுக்கு போயிட்டோம். ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் சொன்னார். நெக்ஸ்ட் டே நாங்கள் பங்கூர்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் பார்த்துருப்பீங்க, மினி விலாக்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் மலேசியாவில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம், பங்கூர் ஐலாண்ட் விலாக் தனியாக வரும். எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம், மலேசியாவை பற்றின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரைக்கும் பாய்.